அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரவா கேக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை, இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குங்க, நல்லா பவுடர் மாதிரி. இப்போ இதில் நாட்டுக்கோழி முட்டை தான். இந்த கடை முட்டை இருந்தால் ஒரு 3 முட்டை போடுங்க. இது நாட்டுக்கோழி முட்டை சின்ன சின்னதாக இருக்கும். நான் 4 முட்டையாக சேர்க்குறேன். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அடுத்தது ஏலக்காய் நான் சர்க்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு விடுங்க. இது சின்னதாக இருக்கிறதால ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன். இவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் போட போகிறேன். இந்த கிளாஸில் போட்டு கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். நெய் தடவி வைக்கும்போது நல்லா சூப்பராக வெந்த பிறகு அப்படியே நல்லா சூப்பராக வரும். இப்போ இது டம்ளரில் போட்டுக்கலாம். 1/2 கிளாஸாக போடுங்க. நல்லா சூப்பராக வரும். 1/2 கிளாஸ் போட்டுக்கோங்க, போதும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்களா இல்லை வீட்டில் செஞ்சீங்களான்னு அவங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும், கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இதை போட்டாச்சு கிளாஸில். இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சம் போட்டு தான் வச்சுருக்கேன். தண்ணி போடாமலேயும் வச்சு செய்யலாம். அது கடிகரமான பாத்திரம் இருந்தாக்கா வச்சு செய்யலாம். இது தண்ணி போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வரும். அதுக்கு நட்ஸு கொஞ்சோண்டு பாதாம் பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மேலாவாக நான் போட்டு விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜரா குட்டிமா, என்னடா பண்ணுற? எழுதிட்டு இருக்கியா? நல்லா பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. 1/2 கிளாஸ் நாங்கள் போட்டோம். நல்லா 1 கிளாஸுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அழகாக தட்டலாம். தட்டினாக்கா வந்துருச்சு பாருங்கள். குழந்தைங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தாக்கா நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. தயிர் வேண்டாம், பால் வேண்டாம், முட்டையும் 1 கிளாஸ் ரவை இருந்தாலே போதும். சர்க்கரை அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு.
எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.